கராத்தே மாஸ்டர் ஹுசைனி காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவர் இறக்க போறதுக்கு முன்னாடி கடைசி நொடி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த, இப்ப அவரோட மாணவர்களும், இன்னொரு பக்கம் அவர் கூட இந்த டாக்டர்ஸும் சில விஷயங்கள எமோஷனலா தெரிவிச்சிருக்காங்க. ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு கவலைப்படாம, ஒரு நாளும் தான் என்ன மாரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மக்களுக்கு எந்த மாரி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கிற மாரி பல விஷயங்கள சோசியல் மீடியா மூலியமா போஸ்ட் பண்ணிட்டு ஹுசைனி. கடந்த 4 நாட்களா அவருக்கு ஐசியூல அதிதீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சொல்லப்போனா இந்த சிகிச்சைய அவரால தாங்க முடியல. நேற்று இரவு சரியா நள்ளிரவு 1 மணி 45 நிமிஷத்துக்குலாமே அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போயிருக்கக்கூடிய ஹுசைனி உடல் இப்ப பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த வீட்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல மாலை 7 மணிக்கு மேல மதுரை கொண்டு போயப்பட்டு, மறுபடியும் அதுக்கப்புறம் இறுதிச்சடங்கு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப டாக்டர்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணலையாம். 2 மணி 3 மணிக்கெல்லாமே அவருக்கு சென்னையில உடனடியா இறுதிச் சடங்கு செஞ்சே ஆகணுங்கிற மாரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இத பத்தி இப்ப ரீசென்ட்டா அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேரு இவரோட சோசியல் மீடியா பேஜ ஹேண்டில் பண்ணி அதுல ஓப்பனாவே தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே 12 மணிக்கு அசெம்பிள் ஆகணும். யூனிஃபார்ம்ல வரணுங்கிற மாரி தெரிவிச்சுட்டாங்க. இந்த நிலையில மரணப்படுக்கையில இருந்த ஹுசைனி எந்த ஒரு இடத்துலயும் துவண்டு போகாம, தனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காம, தினமும் ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டே தான் இருப்பாரு. மியூசிக் கேட்கறது, லேப்டாப் யூஸ் பண்றது, ஸ்டூடண்ட்ஸ் கூட ஆன்லைன்ல வீடியோல சேட் பண்றது, இவ்வளவு ஏன் 2 நாளைக்கு முன்னாடி இரவு கூட ஐசியூல அவர் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்காரு. அத கூட அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல Facebookல போஸ்டாவும் போட்டிருந்தாரு. இவருக்கு இப்ப ரீசென்ட்டா அக்ரசிவ் இம்யூனோ சப்ரசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அதிதீவிர சிகிச்சை தானாம். 50-50 சான்சஸ் இருக்குங்கிற மாரி தான் டாக்டரும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதனால அவருக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் ஏற்படல. முடி கொட்டல, லிவர் ஃபெயிலியர் வரல, கிட்னி ஃபெயிலியர் வரல. இருந்தாலும் அவரோட உடல் இந்த சிகிச்சைய தாங்க முடியாம அவர் இறந்து போயிட்டாரு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இந்த ரத்தத்தோட அளவு அப்படிங்கிறது 0க்கு வந்துருதாம். இவ்ளோ பிரச்சனை இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தன்னோட கடைசி காலகட்டத்தில ஒரு நொடியும் சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்காரு. அவர் இறக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட, வலியால துடிக்கும்போது கூட, கடைசியா அவர் யார பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரோ, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் உயிரையே விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு தான் ஸ்டூடண்ட்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருந்திருக்காரு. கராத்தேவும், வில்வித்தையும் நம்மள விட்டு அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறத அடிக்கடி மருத்துவமனையில இந்த மரணப்படுக்கையில இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இன்னும் கொஞ்ச நாட்கள் கண்டிப்பா அவர் உயிரோட இருப்பாரு அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாளும் அவர் படக்கூடிய அந்த வலி வேதனைகளுக்கு அவரோட உயிர் பிரிஞ்சதே பெரிய விஷயங்கிற அளவுக்கு தான் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புல இந்த ரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது கடைசி ஸ்டேஜுக்கு ஸ்ப்ரெட் ஆனதால அவரால சர்வை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாப்பிடுறது அப்படிங்கிறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. உடம்புல குழாய பொருத்தி அது மூலியமா தான் மெடிசின்ஸ், ஃப்ளூயிட் எல்லாமே குடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல அவர் இறந்தும் போயிருக்காரு. இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய அவரோட பிரிவால எக்கச்சக்கமானவங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லியே ஆகணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.